யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை பூரணமாக தருவார். நீங்க பகுதி வயதுல மரித்து போக மாட்டீர்கள். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பிரச்சனையோ உடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இதை நினைச்சு நீங்க எங்க நான் மரித்து போயிருவனோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகும், கணவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை என்ன ஆகும், இப்படி நீங்க பல காரியத்தை நினைத்து மரண பயத்துக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் மரித்து போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆயுசை தரப்போகிறார். சங்கீதம் 128ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீங்கள் பகுதி வயதில மரித்து போக மாட்டீர்கள். உடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பரிபூர்ணமாக மாற்றுவார். நீங்க உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பீர்கள், தலைமுறைகளை பார்ப்பீர்கள். நீடிய ஆயுசை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்றுதான் பரிபூர்ணமாக வாழ்வது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாக வாழ வைப்பார். நீங்க அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். பகுதி வயதுல நீங்க மரித்து போவதில்லை. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார். Have a nice day. God bless you.